கைவிடாத தேவன். பிரைஸ் தி லார்ட். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போல் ஆக்குவேன்? செயோயீமுக்கு செய்தது போல் உனக்கு செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. ஓசேயா 11:8. ஓசியா 11வது அதிகாரம் ஆண்டவரின் இலகிய மனதை காட்டும் அதிகாரமாக காணப்படுகின்றது. இஸ்ரவேல் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன்னை விடுவித்து பராமரித்து வருகின்ற ஆண்டவரை மறந்து நன்றி கெட்டவர்களாக, கலகம் செய்பவர்களாக தனக்கு வேதனை அளித்த பொழுது அவர்களை கோபத்தில் எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுத்தாலும் அவர்கள் படும் வேதனையை பார்த்து தானும் வேதனைப்பட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தான் இவை. எப்ராயிமே, இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் ஏன் அங்கலாய்க்க வேண்டும்? ஏனென்றால் இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தன் பக்கமாய் சேர்ப்பதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பது அவருக்குத்தானே தெரியும். அவர்களை எதிரிகள் கைகளில் ஒப்பு கொடுத்ததும் அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக அவர்களை திருத்துவதற்காக. அப்படி சிக்ஷைகளை கொடுத்தாலும் அவர்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஆண்டவராகத்தான் அவர் சொல்கிறார், உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று. நாமும் கூட நமது சிறு பிள்ளைகள் கத்தியை கேட்டு அடம் பிடித்தார்கள் என்றால் உடனே அதை கொடுப்போமா? இல்லையே. ஆனால் அவர்கள் நாம் சொல்லியும் கேட்கவில்லை என்றால் அடித்துதானே திருத்துவோம். பின் அதற்காக வருத்தப்பட்டு பிள்ளைகளை தடவி கொடுப்போமே. அதே போல்தான் நம் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் அநேக முறை நம்மை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு சிறு சிறு துன்பங்களை ஏன் அனுமதிக்கிறார்? எப்ராயிமை போல நாமும் வழிவிலகி செல்லும் பொழுது நம்மை அவர் பாதையில் கொண்டு வருவதற்காகத்தான். ஆம், ஆண்டவர் பாலைவனத்தில் உன்னை தேடி கண்டுபிடித்தேன், ஓசியா 13:5 என்று சொல்வது போல் கஷ்டங்களின் போதுதானே நம்மில் அநேகர் ஆண்டவரை தேடுகின்றோம். என் மகன் என்னை இப்பொழுதாவது பார்க்க மாட்டானா, என்னிடம் வரமாட்டானா என்று தானே நமக்கு துன்பங்களை அவர் அனுமதிக்கிறார். ஆனாலும் தன்னை விட்டு பிரிந்து போன ஊதாரி மகனுக்காக காத்து கொண்டிருந்த தந்தையைப் போல நம் அன்பு தெய்வமும் நமக்காக பரிதபித்து காத்து கொண்டிருக்கிறாரே. ஏன் நம்மேல் அவ்வளவு பிரியம் அவருக்கு? ஏனென்றால் அருமையான தன் உயிரை விலை கிரயமாக கொடுத்து நம்மை பிசாசிடமிருந்து வாங்கி இருக்கிறாரே. அதனால் எப்படி அவர் நம்மை திரும்பவும் இழக்க விடுவார்? அதனால்தான் அவருடைய அன்பை உணராமல் போகும் நம்மை அடி கொடுத்தாவது திருப்பிக் கொள்வோம் என நமக்கு சிறு சிறு சிக்ஷைகளை கொடுக்கிறார் கைவிடாத நம் தெய்வம். இதை உணர்ந்து நாம் திரும்பவும் ஆண்டவரின் அருகாமையில் சென்றுவிட்டால் நமக்கு மகிமையின் மேல் மகிமையை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். நம் வாக்குமாறாத தேவன். தன்னோடு உண்டு உறங்கி தன் அற்புதங்களை கண்ட தன் சீடன் பேதுரு தன்னை 3 முறை மறுதளித்த பொழுதிலும் அவரை கைவிடாத நம் தெய்வம், என்னை அன்பு செய்கிறாயா என 3 முறை கேட்டு யோவான் எழுதிய நற்செய்தி 21:17 திருச்சபையின் தலைவராக மாற்றி ஆசீர்வதித்தாரே. அவரது அன்பை நாம் என்னவென்று சொல்வது? ஆம் அன்பானவர்களே, நாம் பாவத்தில் விழுந்தாலும் ஆண்டவர் போனால் போகட்டும், அவன் திரும்பி வரும்பொழுது வரட்டும், வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும் என்று நம்மை விட்டுவிடவே மாட்டார். இஸ்ரவேலை போல நாம் பின் மாறி போனாலும் பாவத்தில் கீழே விழுந்தாலும் அவரது மனம் நமக்காக ஏங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. நம் தவறை உணர்ந்து மனம் திருந்தி நாம் அவரிடம் சென்றுவிட்டால் போதும். புனித பேதுருவை ஆசிர்வதித்தது போல நம்மையும் ஆசிர்வதிக்க காத்திருக்கிறார் நம் ஆண்டவர். அன்பானவர்களே, ஆசிகள் நமக்கு கிடைப்பதும் கிடைக்காததும் நம் கையில் தானே இருக்கிறது. இதை நாம் உணர்வோம், விழித்தெழுவோம். ஜெபம் செய்வோம். கைவிடாத எங்களது அன்பு தெய்வமே, பாவம் செய்து உம்மை விட்டு நாங்கள் விலகி செல்லாதபடிக்கு நீர் எங்களுக்கு கோட்டையும் அரணுமாக இருக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றோம். எங்களில் குடியிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பாவத்தினால் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நாங்கள் உமது அருளை பெற்று திரும்பவும் ஓடி வந்து உமது அண்டையில் நாங்கள் சேர எங்களுக்கு நீர் கிருபை புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை பார்த்து வேண்டுகிறோம். ஆமென்.